நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களே நடைபெற்றதில்லைன்னு கூறப்பட்டுக்கிறாங்க. அதாவது கடவுளுடைய செயல்பாடு அவங்க வாழ்க்கையில அதிகமா இல்லை அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது. இவங்க மனநிலைமைய நாம இன்னும் ஆழமா பரிசீலிச்சு பார்த்தா, கடவுளுடைய துணை அதிகம் இல்லாம இவங்க தங்களோட சொந்த சக்தியால மட்டுமே வாழ்றதா நினைக்கிறாங்கன்னு நாம புரிஞ்சுக்கிடலாம். கடவுள் தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பெரிய அற்புதம் செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய பிரார்த்தனையாயும் விருப்பமாயும் இருக்குது. இந்த மனநிலைமை ரொம்ப தப்புங்க. இதுக்கு மாறா கடவுளின் செயல்பாடு இல்லாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிற மனநிலையோட நாம வாழ்ந்தா வாழ்க்கையே மகிழ்ச்சி கொண்டாட்டமா மாறிடும். கடவுள்கிட்ட அற்புதம் கேட்க தேவையே இல்லை. நம்ம சாப்பிட்ற அரிசியும் காயும் நம்முடைய உடம்புல சதையா மாறுதே, இது அற்புதம் இல்லையா? நம்ம குடிக்கிற தண்ணீர் உடல்ல ரத்தமா மாறி உயிரணுக்களை புத்துணர்வோட வச்சிருக்க உதவி செய்யுதே, இது அற்புதம் இல்லையா? நம்முடைய விருப்பத்துக்கேத்த மாதிரி நம்முடைய கையும் காலும் இயங்குதே, இது அற்புதம் இல்லையா? நம்ம வாசிக்கிறத கேட்கறத பார்க்கறத நம்முடைய மனசு தனக்குள்ள வச்சு நமக்கு தேவையானப்போ எடுத்து கொடுக்குதே, இது அற்புதம் இல்லையா? இதெல்லாம் அற்புதமான சந்தேகப்படுறீங்களா? நான் இப்போ சொன்னதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உடல்லையும் நடக்கிற எல்லாமே அற்புதம் தான். இந்த அற்புதங்களை எல்லாம் நாம புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுள் மேல நமக்கு நன்றியுணர்வு பொங்கி எழும் இல்லையா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றது போல நாமும் சந்தோஷமா சொல்லுவோம்.